ஒரு அரிதினம் அரிதா. நீங்க பார்த்தீங்கன்னா தாத்தா விருதுநகர்ல தோத்து போயிடுறாங்க. தோத்து போன உடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. ஒரு கண் கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள். மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாங்க. இன்னும் ஒரு கட்சி தலைவருடைய, அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் வேற நீங்க அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பு இல்லாமல் போச்சு. அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறாரு அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்க வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறாரு, அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதோ அவரை பிடிக்க பாத்திரம் எப்படியாதுன்னு நினைக்கிறாப்புல. நம்மால திமிரல நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்புல. என்ன அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்காம மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காவது அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிறாள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்காங்க. அதனால மகத்தான தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல நீங்க வரலாற்றில் காமராஜர்லாம் இன்னைக்கு பாடமாக இருக்குதா, படிக்க முடியுதான்னா எனக்கு தெரியல. நீங்க வள்ளுவத்தை திருக்குறளே படிக்க கற்பிக்க ஆள் இல்லை. இப்ப ரொம்ப கடினம்தான் நாட்டு நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரு காலம் வரும், காலம் வரும்ல. பெருந்தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும்னாலும் அவன் பேரன் ஆட்சி வந்தாதான் வரும். அது இல்லைன்னா கஷ்டம். படம் இல்ல காமராஜ் எங்களுக்கு, படம் இல்லை எங்களுக்கு, படிப்பினை பாடம், வரலாற்று பெருந்தடம் எங்களுக்கு காமராஜ். அது சிலை இல்லை, எங்கள் ஆள் மனதில் ஒவ்வொரு நொடியும் கொதிக்கிற உலை. அது உலை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போட்டு கும்பிட்டு போற கூட்டம் இல்லை இது. அவன் என்ன செஞ்சான், அவன் நேர்வழி தடத்துல பயணிச்சு இந்த நாட்டையும் மக்களையும் நல்வழிப்படுத்துவது ஒன்றுதான் கனவா இருக்கணும். அது இன்றைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு தேடி தேடி படிங்க, படிங்க. நீங்க பாடத்தை மட்டும் படித்தா அதுதான் அறிவு நினைச்சீங்கன்னா கஷ்டம். அதுதான் அது கஷ்டம், அது ரொம்ப கடினம். அதை தாண்டிய கல்வி இருக்குது, அதை படிக்கணும். இன்னைக்கு சூழியல், அறிவு, பொருளியல் இதெல்லாம் நீங்க படிக்கணும். அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்று நீங்கள் உணருங்க. அறிவியல் புவியியல் போல வாழ்வியல். ஏன் அதை சொல்ற அண்ணே? உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை நாம சரியா பண்ணல அப்படின்னா தடுமாறிடும். அதனால நீங்க என்ன படிக்கணும், அதுக்கு என்ன வேலை, அதுக்கு என்ன சம்பளம், அந்த வேலையை நீங்க எங்க பார்க்கணும், எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆழ்ந்த அறிவு தெளிவு பெறுங்கள். இல்லை என்றால் நாட்டை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு பதறி சமூகமாக நாம் மாறிப்போம். இப்ப நமக்கு எந்த பெருமையும் வெளியில போய் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சேர சோழ பாண்டிய வம்சம், நாங்கள்லாம் தெரியுமா, எங்களுக்கு உலகத்துக்கு பொதுமறை தந்தவன், எங்களை போல ஆகச் செழுமையான இலக்கிய வளம் கொண்ட இனத்தை உலக வரலாற்றில் காட்டுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, ஒரு பெருமையும் பேச முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்களா அதெல்லாம் நீங்களாடா அப்படின்னு. அதனால